அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஒரு புதிய நாள், ஒரு புதிய வாரம். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசியுங்கள். வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை கடந்த வாரத்தில் நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம். சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் செய்த ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் மறந்து விடாதீர்கள், தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். மனிதர்கள் முடிந்துவிட்டது என்று சொல்லலாம், ஆனால் தேவன் இப்போதுதான் நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் தேவன் உங்களோடு இருப்பார். உங்கள் குடும்பத்தை அவர் பாதுகாப்பார். உங்கள் வேலை, படிப்பு, தொழில், ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் அவரது கரம் உங்களை வழிநடத்தும். எனவே பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். தேவனை நம்புங்கள். அவருடைய நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் அழகாக செய்து முடிப்பார். இப்போது நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய வாரத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பயம், கவலை, தடைகள் அனைத்தையும் நீக்குங்க. அவர்களுக்கு சமாதானத்தையும், பலனையும், ஆரோக்கியத்தையும், ஞானத்தையும் அருளும். இந்த வாரம் அவர்கள் காணாத அற்புதங்களை காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது.